ஒரு கிராமத்தில் லட்டு என்ற சிறிய மான் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் பயப்படக்கூடியது. ஓரளவும் சத்தம் கேட்டாலும் ஓடிவிடும். ஒரு நாள் காடில் லட்டு நடந்து கொண்டிருந்தபோது அருகிலிருந்த குளத்திலிருந்து கிளப் கிளப் என்ற சத்தம் கேட்டது. லட்டு துடுக்கென்று பயந்து பின்னால் பாய்ந்தது. ஆனால் அப்போது அது ஒரு சிறிய குரலை கேட்டது. யாராவது உதவுங்கள், நான் விழுந்துவிட்டேன் என்று. லட்டு மெதுவாக குளத்திற்குச் சென்று பார்த்தது. ஒரு சிறிய ஆமை குழந்தை நீரில் சறுக்கிக் கொண்டு கரைக்கு ஏற முடியாமல் தவித்தது. லட்டு பயந்திருந்தாலும் ஆமைக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தது. அது தன் நீண்ட கிளை போலிய கொம்பை நீட்டி, "இதைப் பிடி, நான் உன்னை மேலே இழுப்பேன்" என்று சொன்னது. ஆமை அதை பிடித்து கொண்டது. லட்டு முழு வலிமையையும் பயன்படுத்தி அதை கரைக்கு இழுத்தது. ஆமை குழந்தை கண்ணில் கண்ணீர் வைத்து, "நீங்க இல்லாம இருந்தா நான் எப்படி மீறுவேன், நன்றி" என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து லட்டு ஒரு பயந்து போகும் மானாக இல்லை. அது அறிந்தது, துணிவு என்பது பயமில்லாதது அல்ல. பயம் இருந்தாலும் நல்லது செய்ய முயல்வதே உண்மையான துணிவு. கதையின் நன்னெறி: உண்மையான தைரியம் என்பது பயம் இருந்தாலும் உதவும் மனம் கொண்டிருக்கிறது.